ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 தமிழுக்கான அப்டேட் பற்றி தாங்க இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் கமல் சார் எதனால் இந்த சீசன் 8 பண்ணல அப்படின்றதுக்கான பின்னணி காரணமும் என்னென்னு தெரிஞ்சிருக்கு. அதுக்கான பின்னணி என்னென்னன்ற விஷயத்தை ஒவ்வொன்றா பார்ப்போம். அதாவது ரீசெண்டாக ப்ரோமோ வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோவில் விஜய் சேதுபதிக்கு நிறைய பப்ளிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ரிவ்யூ கொடுக்குற மாதிரியும் இந்த மாதிரிலாம் ஹோஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவி மெயினாக பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. குறிப்பாக யாரை இதை தாக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கமல் சார் அப்படின்னு சொல்லலாம். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சின்ன பையன் பீச்சில் நடந்துட்டு போயிட்டு இருக்க மாதிரியும் அவர் திடீர்னு விஜய் சேதுபதி பார்த்து ரெட் கார்டு கொடுக்குற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. எது தரதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு எல்லாரோட ஒப்பீனியனும் கேட்டுட்டு பண்ணுங்கள் சார் அப்படின்ற மாதிரியும் விஜய் சேதுபதி லைட்டாக தலையாட்டிகிட்டு இருக்க மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பஜ்ஜிக்கார கதையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்கா கொஞ்சம் எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் ஷார்ட்டாக பேசி முடிங்க அப்படின்ற மாதிரி இன்டெரக்டாக கமல் சார் தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லாங்க. என்ன ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட் டேஸில் அதிகமாக வேலை கொள்ளன்னு சொல்லி நம்மளுடைய கமல் சார் பேசுகிறாரு அப்படின்ற விஷயத்தை தான் விஜய் டிவி இன்டெரக்டாக இந்த மூலிமா சொல்ல வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய அதாவது குரூப்பு சேர்த்துறவங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரே ஏரியா ரொம்ப ஹைப்பாக காட்டிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாகிங் போகிற பர்சன் சொல்கிற மாதிரி அவங்களெல்லாம் நம்ம பார்த்து ஓட விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் பப்ளிக் மூலிமா அவங்க வந்து என்ன ஃபீல் பண்ணியிருக்காங்களோ அந்த விஷயத்தை கொண்டு வர மாதிரி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணி விஜய் டிவி வந்து பார்த்திங்கன்னா கமல் சாரை தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் தான் இப்போ வந்திருக்கக்கூடிய ப்ரோமோவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி அவர்கள் கண்டிப்பாக இந்த ஷோவை பார்த்துருப்பாரு. எப்படிலாம் ரிவ்யூ பண்ணணும், எப்படிலாம் இவங்களை ஹேண்டில் பண்ணணுன்ற விஷயத்தையும் கண்டிப்பாக இவருக்கு நம்ம சொல்லித்தரணும்னு தேவையில்லை, அவரே சூப்பராக ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு விஷயம் இங்கே தெளிவாகவே தெரியுதுங்க. அதோட முக்கியமான காரணம் எதனால் கமல் சார் இந்த வாட்டி சீசன் 8 ஹோஸ்ட் பண்ணல அப்படின்ற ஒரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கு. நிறைய பேர் சொல்கிறதால மக்களுடைய கருத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவர் அரசியலில் பாலிட்டிக்கில் வேறு ஒரு லைனில் மூவ் ஆகிட்டார். ஸோ இதுக்கப்புறம் இவர் பேசுறதுக்கான ஸ்டேஜ் இது கிடையாது. அப்படி இருந்தாலும் அவங்க பேச விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது வந்து பாலிடிக்ஸ் இது அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னொரு காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது கமல் சார் இருக்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஹோஸ்ட்டை நம்ம தேடலாமா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் கமல் சார் அவர்களுக்கு தெரிஞ்சதாலும் இதுக்கப்புறம் நம்ம இருந்தால் நமக்கு வேல்யூ கிடையாது, நமக்கு மரியாதையும் கிடையாது. அதாவது 2017 இருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 7 வருஷம் மேலே கிட்ட ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இத்தனை சீசன் பண்ண எனக்கு 7வது சீசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மனஸ்தாபங்கள் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட் கார்டு இஷ்யூவில் வந்து தனித்து தான் முடிவு எடுத்துருக்கணுமோ என்னமோ அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமல் சார் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிஆர்பிக்காக ஜெய் டிவி அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாலும் பட் இந்த விஷயம் மொத்தமாக ட்ராக் ஆகி மொத்தமாக பாயிண்டில் வந்து நின்று யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கமல் சார் தான் அப்படின்ற மாதிரி மொத்த பக்கமும் அவரை திருப்பிட்டாங்க. இதுக்கப்புறம் போதும் இந்த விஷயம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒதுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது கமல் சார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ டெக்னாலஜியை படிக்கணும் கற்றுக்கணுன்றதுக்காக ஃபாரினில் இருக்கார் அப்படின்ற விஷயத்தை தான் அவர் இந்த ஒரு ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் தரப்பு வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவி அவர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு வேளை 7 சீசன் ரீசெண்டாக கொண்டு போனவர் 7வது சீசனில் கொஞ்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆன மாதிரி இருந்திருக்கலாம். அரசியல் கட்சி வகையிலும் வந்து பார்த்திங்கன்னா இவர் வேறு ஒரு கட்சியில் போய் பார்த்திங்கன்னா இணைஞ்சிருக்காரு. இதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜை நம்ம அந்த அளவுக்கு பெருசாக பேசவும் யூஸ் பண்ணவும் முடியாது. ஏன்னா அதே கட்சியில் இருந்துக்கிட்டு அந்த நபரை குறிப்பிட்ட எதுவும் சொல்ல முடியாதுன்ற காரணத்துக்காகவும் இவர் இந்த ஷோவை இதுக்கப்புறம் நமக்கு இந்த மேலே தேவைப்படாதுப்பா அப்படின்னு கூட ஒதுங்கியிருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு முக்கியமான காரணமாகவும் கொஞ்சம் வேலையிடாகவே பார்க்கப்படுது அப்படின்னு கூட சொல்லாங்க. அந்த வகையில் இதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் தான் இந்த ஷோ முழுக்க ஹோஸ்ட் பண்ண போகிறாரு. ஸோ எப்படிலாம் பண்ண போகிறாரு, எந்த அளவுக்கு ட்ரிக்காக இவர் பேச போகிறாருன்ற விஷயத்தையும் பொறுத்துட்டு தான் பார்க்கணும்.